ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாதம் மகர ராசிக்கு பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்கு பாருங்கள், இந்த மாதம் 6ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டார். போன மாதம் 5ல் இருந்தார், 5ல் குரு இருக்கிறாரு. பிள்ளைங்களால் படாத பாடுபட்டுட்டோம், நம்ம புத்தி வேற கெடுத்துருச்சு, பல சங்கடம், பூர்வீகத்தால் இடைஞ்சல், அந்த மாதிரி அதுலேயும் பிறந்த மாதமாக இருந்திருந்து வைகாசின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சங்கடப்படுத்தியிருக்கோம். காரணம் என்னன்னா, பிறந்த மாதம் நம்மளுக்கு சங்கடமான மாதம். அடுத்தது நம்ம ராசியில் சூரியன் வரும்போது சிரமமான மாதம். இப்போ மகரத்துக்கு தை மாதம் வந்தால் நம்ம மேலே சூரியன் உட்காருது, அதில் சிரமம். அடுத்தது பாருங்கள், சந்திராஷ்டம மாதங்கிறது ஆவணி மாதம், அந்த மாதம் நமக்கு சிரமப்படுத்தும். இந்த மாதம் பாருங்கள், மகர ராசிக்கு 6ல் சூரியன், 6ல் புதன், 6ல் சுக்கிரன். ஆகையினால் நமக்கு இந்த மாதம் குலதெய்வத்தின் அருளால் 5ல் இருக்கிற குருவும் 6ல் இருக்கிற சூரியனும் இந்த மாதம் பல வெற்றிகளை கொடுக்க போகிறாருங்க. மகர ராசிக்கு 2ல் சனி இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். 3ல் ராகு தைரியம் கருது, யோகம் கொடுக்குது, போகம் கொடுக்குது. 4ல் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. இருந்தாலும் சனி பார்க்குறாரு. சொத்து சுகம், வண்டி வாகனத்தில் சிறு சிறு இடைஞ்சல், பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7.5 இன்னும் முடியலையே, இன்னும் 2.5 வருஷம் இருக்க. அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரவங்க பொறுமையாக நடந்துக்கோங்க. கிட்டத்தட்ட 75% நமக்கு தள்ளிட்டோம் 7.5. ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இருந்தாலும் 2026 மார்ச் வரைக்கும் பொறுமையை கையாளுங்க. இந்த மாதம் 6ல் சூரியன் குலதெய்வத்தை அருளால் அங்கே ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் உண்டு. 6ல் இருக்கிற சுக்கிரன் வாகன வகையில், உடல் ரீதியாக, மன ரீதியாக, இந்த மாதிரி யூரினல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நமக்கு 6ல் இருக்கிற சுக்கிரன் சில சங்கடங்களை கொடுப்பாருங்க, உஷ்ண உபாதை கொடுப்பாரு. மற்றபடி இந்த மாதம் நல்ல மாதங்க. நமக்கு 9ல் கேது இருக்கிறார், ஞானம் வருது, புகழ் வருது, தெய்வ அனுகூலம் கிடைக்கிது. இந்த மாதிரி நமக்கு பிரயாணங்கள்லாம் நிறையா கிடைக்குதுங்க. நமக்கு போகாத கோயிலுக்கெல்லாம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது பெரிய அதிக ஞானகாரகன் பாக்கியத்தில் இருக்கிறாரு. 3ல் ராகு அசாத்திய துணிச்சலை கொடுக்குறாரு. இந்த மாதம் நல்ல மாதங்க. ஆனால் 4ல் செவ்வாய் இருக்கிறது ஆட்சி தான். இருந்தாலும் கட்டட வகையில், சகோதர வகையில் சனி பார்க்கறதுனால சிறு இடைஞ்சல்கள் ஏற்படும். உஷாராக நடந்துக்கோங்க. மற்றபடி பாருங்கள், இந்த நமக்கு 3ல் இருக்கிற ராகும், 5ல் இருக்கிற குரும், 6ல் சூரியன் புதன் சுக்கிரனும் 7/7/2024 வரைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. திருமணம் நடக்குது, புத்திர சந்தானம் கிடைக்கிது. அதாவது பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் உடனடியாக இப்போ திருமணம் நடக்குங்க. ஆண் வார குழந்தைங்களுக்கு, ஆண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ப்ராசஸ் நடக்கும். அப்படி இப்படி நடந்தாலும் இடமாற்றம் வரும், கொஞ்சம் ஊர் பிரயாணம் வரும். அவங்க ஒன்று கூடி ரியலான திருமணம் நடந்தாலும் அவங்களுக்கு சனி பயிற்சி ஆகணுங்க. பாருங்கள், இந்த வேலையில் கல்யாணம் ஆனதே வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வேலையெல்லாம் நடக்கும். இப்போ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு திருமணம் நடக்கும், அவங்களுக்கு வேறு விதமான கஷ்டம் கொடுப்பார். கன்சீவ் ஆகும், உடனடியாக பிரித்து விடும், சிசேரியன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆகும் குழந்தைங்க. இந்த மாதிரி ஒரு சங்கடங்களை கொடுப்பாரு. இருந்தாலும் இது மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சுகம். ஆகையினால் திருமணம் நடத்தாமல் இருக்கிறவங்களுக்கு நடத்தி கொடுப்பார். திருமணம் நடந்து பாருங்கள், 2 மாதம் 1 மாதத்தில் வெளிநாடு போகிற மாதிரி இல்லை, வெளியூர் போகிற மாதிரி நமக்கு உத்தியோகத்தில் வந்துடும். அப்போ கல்யாணம் பண்ணியும் நமக்கு சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன காரணம்னா, 7.5 முடியலையே, இன்னும் 2.5 வருஷம் இருக்க. இந்த 5ல் இருக்கிற குரு நமக்கு அந்த
உபாதை இல்லாமல் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். சரிங்களா? ஆகையினால் சூதகமாக நடந்துக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வெற்றி மாதம். குலதெய்வம் போயிட்டு வாங்க. இந்த மாதத்தில் குலதெய்வம் போயிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்கெல்லாம் பெரிய நன்மைகள் நடக்கும். கூடவே சுக்கிரன் இருக்கிறதும் நமக்கு சிறப்பு. சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்தது 5ல் இருக்கிற குரு பாருங்கள், நம்மளுக்கு புகழ், பாக்கியம், கௌரவம், அந்தஸ்து, தெய்வ தரிசனம், தெய்வ அனுகூலம். அடுத்தது பாருங்கள், லாபத்தை பார்க்குறாரு. ராசியை குரு பார்க்குறாரு. மகர ராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதங்க. இதில் பல காரியங்கள் வெற்றி சூட போகிறீங்க. ஆகையினால் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கங்க. 7.5 முடிஞ்சிருச்சுங்கிற ஞாபகம் வச்சுக்காதீங்க. இன்னும் 2.5 வருஷம் இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொறுமையாக கையாளுங்க. நமக்கு ராசி அதிபதி ஆட்சி தான் இருந்தாலும் நமக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நம்ம ராசியே தான் இருந்தாலும் நமக்கு சில இன்னல்கள் கொடுக்க தான் செய்வார். 7.5 இன்னும் முடியலல்ல. ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த 6ல் இருக்கிற சிறுநீர் யூரினல் இன்ஃபெக்ஷன், சுகர் சம்பந்தமாக ஏதாவது சிறு உபாதைகள் கொடுப்பார். பெருசாக வராது, கவலைப்படாதீங்க. நான் ராசியை குரு பார்க்குறார், அதாவது இருக்கிறத நிவர்த்தி பண்ணுவார். ஆகையினா ராசியை குரு பார்க்குறதுங்கிறது அவ்வளோ விசேஷங்க. நமக்கு 5ல் இருந்து நம்ம ராசியை பார்க்குறாரு. ஆகையினால் மகர ராசிக்கெல்லாம் இந்த மாதம் அபரிதமான யோகத்தை செய்ய போகிறார். குலதெய்வம் கூடவே இருக்கிறார். வெற்றி வாகத்தை சூட போகிறீங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 15/6 தடங்கள் தாமதம், 16/6 வரவு, 17/6 வரவு, 18/6 வரவு, மகிழ்ச்சி சந்தோஷம், 19/6 டென்ஷன், மௌனமாக இருங்க. 20, 21 வரவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, 22/6 23/6 அதிக செலவு, விரயம், கண்ணை உறுத்துற மாதிரி செலவு நடக்கும். 24, 25 நாவடக்கம் தேவை, அமைதியாக இருக்கணும். 26 கூடுதலான டென்ஷன் நடக்கும். 27/6 வெற்றி சந்தோஷம், 28/6 டென்ஷன், 29/6 30/6 தடங்கள் தாமதம், வெட்டி வேலை எல்லாம் நடக்குங்க. 1/7 சிறுநீர் உபாதை, யூரினல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது உஷ்ண வகையான தொல்லைகள் கொடுக்கும். 2/7 வரவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, 3/7 டென்ஷன், அலர்ஜி உபாதை, 4/7 புத்திர வகையில் சங்கடம், செலவு. அடுத்தது பாருங்கள், 5/7 டென்ஷன் தான். 6/7 7/7 வீண் அலைச்சல், வெட்டி பிரயாணம், வெட்டியாக தேவையில்லாமல் பிரயாணம் பண்ண போகிறீங்க. 8/7 அப்படி தான், அதில் சங்கடம் தான். 9/7 10/7 11/7 சாயந்தரம் வரைக்கும் இருக்குங்க. சந்திராஷ்டமம் உஷார். 9 10 11ஆம் தேதி 11ஆம் தேதி மாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. உஷாராக இருந்துக்கோங்க. 12/7 டென்ஷன் தான். 13/7 அலர்ஜி உபாதை இது மாதிரி கொடுக்கும். 14 15 16 தடங்கள் தாமதம் சங்கடம் ஏற்படும். பொறுமையாக இருங்க. இந்த மாதம் நமக்கு வெற்றி மாதம். மகர ராசிக்கு நமக்கு பல வெற்றிகளை இந்த மாதம் கிடைக்கும். தைரியமாக இருக்கலாம். வணக்கம்.